திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் பைரவ வழிபாடுக்குரிய மகத்துவமும் பைரவருக்குரிய தேவார பாடலும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம். இந்த பைரவ வழிபாடோட மகத்துவத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தீராத பிணிகள், வறுமைகள், துன்பங்களை நீக்கக்கூடியது. இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சரிதான், சங்கநிதி பதுவநிதி போன்ற செல்வங்களை கையில் வச்சிருந்தாலும் சரிதான், சில பிணிகளை தீர்த்துக்க முடியாது. அதுபோல் வறுமையும் பார்த்தீங்கன்னா தற்சரியமாக இருக்கும். வீட்டுக்கு என்ன பண்ணாலும் தர்த்திரியம் பிடிச்சி தலைவிரிச்சு ஆடும். இந்த தர்த்திரியம் போக்கணும்னா, இந்த வறுமையை போக்கணும்னா, இந்த பதிகப்பாடலை பக்தி சுரத்தியோட நம்ம பாடணும், பைரவ வழிபாடு செய்யணும். இதெல்லாம் போக்கக்கூடியது. அதுபோல் துன்பமும் சரி அடுக்கடுக்காக வரும். கூட எத்தனை படபலமே வச்சுருந்தான், யானைப்படை, சேனப்படை, உலகத்தில் உள்ள அத்தனை படைகள், சிறந்த படைகளை வச்சுருந்தாலும் சரி தான், சில துன்பங்களை போக்க முடியாது, திக்க முடியாது. இந்த பைரவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் போக்க முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தேவாரப்பாடல் திருநாவுக்கரசர் தேவாரம். திருநாவுக்கரசர் திருச்சேரை என்ற தலத்தில் உலாரபணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பைரவருடைய திருமணியை பற்றி வர்ணிச்சு பாரு. தேவார பாடல்களில் பைரவருடைய திருநாமம் பயின்று வரக்கூடிய ஒரே பாடல் இந்த தேவார பாடல். பாடலை பார்த்துட்டு பிற்பாடு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். விரித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிபடே தமுருகம் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேலம் புரித்தே உமையஞ்ச கண்டே உன் திரு மணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. விரித்தவள் கதிர்கொள் சூளம் வெடிபடு தமிருகம் கை. சிவபெருமான் 1000 சூரியனுடைய கதிர்களின் ஒளிபீசத்தை கொண்டவர், பொன்னார் மேனியன். அப்படிப்பட்ட சிவபெருமான் கையில் வச்சிருக்கக்கூடிய சூலாயுதமும் அதே போல ஒளிபீசத்தோட இருக்கான். கையில் வெடிக்கக்கூடிய தமிருகம் வச்சிருக்காரா. அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோலகால பைரவராக இருக்காராம். வேலம் புரித்து உமையஞ்ச கண்டு. வேலம்னா யானைன்னு அர்த்தம். யானை தோலை ஒருவையாக பொத்திக்கிட்டு இருக்க உமாதேவி அஞ்சுறாங்களா. அதை பார்த்து ஏன் அஞ்சுறாங்க? தாருகாவனத்து முனிவர்கள் அபச்சார வேள்வி நடத்தி அந்த வேள்வியில் தோன்றிய யானையை சிவபெருமான அழிக்க ஏவுறாங்க. அந்த யானை ஆக்ரோஷமாக சிவபெருமான நெருங்கி வருது. சிவபெருமான அதை அடக்கி ஒடுக்கி அது தோலை உரித்து பொறுவையாக பொத்துக்கிட்டார். அதனால் உமாதேவி பார்த்து அஞ்சுறாங்களாம். அப்படி அஞ்சக்கூடிய உமாதேவி பார்த்து சிவபெருமான் இந்த பற்கள்லாம் எப்படி இருக்கான், மாணிக்கங்கள் போல இருக்கான் அவர் வாயில் இருக்க பற்கள்லாம். அப்படி கொண்ட வாயினால சிரிக்கிறாராம் பயத்த போக்க. அப்படிப்பட்ட இறைவனை திருச்சேரை என்ற தலத்தில் அருள்பாலிக்கிறாரு திருநாவுக்கரசர் தேவாரத்தில் குறிப்பிடுறார். இந்த திருச்சேரை தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஸ்தலம். வறுமையும் சரி, துன்பமும் சரி, நோயும் சரி, கடவுள் அனுகிரகம் இல்லாமல் திக்க முடியும். அந்த அனுகிரக மூர்த்தி தான் பைரவர்.